ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th கணக்கு பதிவியலில் ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்துக்காட்டு 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இறுதி முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவுமே ஈஸியாக லாபம் நட்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இறுதி முதல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சுலபமான மெத்தட் இது. ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதையே லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அதாவது ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். லாப நட்ட அறிக்கைன்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த பக்கம் விவரம் தொகை விவரம் தொகை இந்த மாதிரி ஆர்டரில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னைய மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் நாலு காலம் போட்டிருக்கேன். அதில் விவரம் தொகை இந்த மாதிரி எழுதியாச்சு. எழுதிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூடுதல் முதல் தொடக்க முதல் லாபம். அதே மாதிரி ரைட் சைடு எடுப்பு இறுதி முதல் நட்டம் இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ விவரம் தொகை இந்த பக்கம் கூடுதல் முதல் தொடக்க முதல் லாபம், அது மாதிரி அந்த சைடு எடுப்பு இறுதி முதல் நட்டம் எழுதிடணும். அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, லாப நட்டம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, இறுதி முதல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, லாபம் அல்லது நட்டம் கொடுத்துருவாங்க. அப்போ அதை நம்ம எது எழுதுகிறோமோ, இப்போ லாபம் இல்லைன்னா நட்டத்தில் கோடு போட்டுருணும், நட்டம் இல்லைன்னா லாபத்தில் கோடு போட்டுரும். இப்போ கொடுத்த ஐட்டம்ஸ்லாம் எழுதுகிறோம். தொடக்கம் முதல் 27,500, கூடுதல் முதல் 2,500, எடுப்பு 5,000, லாபம் 10,000 கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இறுதி முதல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நட்டத்தில் கோடு போட்டுரும், ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுரும். இப்போ டோட்டல் பண்ணுறோம். ரெண்டு சைடும் எவ்வளோ வருது, 40,000. அந்த சைடு 5,000 வருது. இந்த சைடு எந்த சைடு அதிகமாக வருதோ அதை ரெண்டு சைடும் போட்டுட்டு எந்த சைடு கம்மியாக இருக்கோ அதோட அதை லெஸ் பண்ணணும். இப்போ 40,000ல் 5,000 லெஸ் பண்ணால் 35,000. அப்போ இறுதி முதல். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இது நம்மளுக்கு குழப்பமே இல்லை. என்ன பண்ணுறோம், இங்கிட்டு கூடுதல் முதல் தொடக்க முதல் லாபம், இங்கிட்டு எடுப்பு இறுதி முதல் நட்டம். இப்போ டோட்டல் பண்ணுறோம், லெஸ் பண்ணி போட்டால் நமக்கு கிடச்சிரும்.